ஹலோ கைஸ், நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா டிஎன்பிஎஸ்சிலேருந்து வந்திருக்கிற ஒரு முக்கியமான அறிவிப்பை தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். டிஎன்பிஎஸ்சிலேருந்து என்ன ஒரு முக்கியமான அறிவிப்புகள் வெளிவந்திருக்கு அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சியில் வந்து பார்த்திங்கன்னா சிவி லிஸ்ட் வந்து முடிகிற கட்டத்துக்கு வந்துடுச்சுங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இன்னும் சிவிக்கு வந்து அப்ளை பண்ணாமையே இருந்தீங்க, காலதாமதம் படுத்திட்டு இருந்தீங்க அப்படின்னா டைம் மீறி போயிடுங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களால் சிவி அப்ளை பண்ண முடியாதுங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா உடனடியாக வந்து பார்த்திங்கன்னா சிவி அப்ளைக்கு போயிட்டு அப்லோட் செஞ்சுடுங்க. ஏன்னா சிவி லிஸ்ட் 2 நடக்குமான்னு நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்காங்க. இந்த சிவி லிஸ்ட் 2 நடக்கும் அப்படின்ட்டு ஒரு சில அமைப்புகள் சொல்லிட்டு தாங்க இருக்குது. நம்பிக்கை வட்டாரங்கள் அனைத்தும் வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சிவி லிஸ்ட் 2 நடக்குங்க அப்படின்னு தாங்க சொல்லியிருக்கேன். இந்த சிவி லிஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிலர் பேர் வரலாம் அப்படின்ற மாதிரி கேட்டுகிட்டு இருக்காங்க. நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய நேம் வந்து பார்த்திங்கன்னா சிவி லிஸ்ட்டில் இடம் பெறல, பட் ஆனால் நான் பாஸ் பண்ணி தான் இருந்தேன் அப்படின்ற மாதிரிலாம் ஒரு சிலர் சொல்லிட்டு இருக்காங்க. அவர்கள் வந்து என்ன செய்கிறது அப்படின்னா உடனடியாக வந்து பார்த்திங்கன்னா உங்கள் நேம் கண்டிப்பாக சிவி லிஸ்ட்டில் இருக்குங்க. உடனடியாக நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் வீட்டுக்கு அருகாமையில் இருக்கிற இ-சேவை மையத்தை அணுகுனீங்கன்னா அவங்க அதற்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே சொல்லுவாங்க. சிவி லிஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து எம்ப்ளாய்மெண்ட் பதிவு பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா அந்த எம்ப்ளாய்மெண்ட்டும் ஃபஸ்ட்டு போயிட்டு அப்ளை பண்ணுங்கள். யாராவது தவறுதலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த எம்ப்ளாய்மெண்ட்டை பதிவு பண்ணாமல் வச்சுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து சீனியாரிட்டி படியே வெளியே வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. ஏன் இந்த பிஎஸ்ஐ இது கேட்குறாங்க எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னா, உங்கள் மதிப்பெண்களே வேறு யாராவது எடுத்திருந்தால் அதே மதிப்பெண்கள் யாராவது எடுத்திருந்தால் நீங்கள் எம்ப்ளாய்மெண்ட்டில் பதிவு பண்ணி அவங்க எம்ப்ளாய்மெண்ட்டில் பதிவு பண்ணாமல் இருந்தாங்கன்னா சிவியில் நீங்கள் முன்னாடி வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குதுங்க. அது மட்டும் இல்லைங்க, உங்களுக்கு அது ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயமா இருக்குங்க. அதனால் நீங்கள் அதை அப்ளை பண்ணாமல் இருந்தாலுமே உடனடியாக உங்கள் இ-சேவை மையத்தை அணுகி வந்து பார்த்திங்கன்னா அதுக்கான ப்ரொசீஜர்லாம் பேக்கப் பண்ணி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உடனடியாக அப்ளை பண்ணுங்கள். சிவி லிஸ்ட் 2 நடக்குமான்னு ஒரு கூட்டம் கேட்டுகிட்டே இருக்காங்க. இதுக்கான அஃபிஷியல் நியூஸ் வந்து இன்னும் எதுவுமே வரலைங்க. சிவி லிஸ்ட் 2 நடந்தால் நிறைய பேர் உள்ளே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. அது மட்டும் இல்லைங்க, ஒரு சில நபர்கள் வந்து பார்த்திங்கன்னா பின்தங்கி இருப்பாங்க. அதாவது பார்டருக்கு கொஞ்சம் கீழே இருக்கிறவங்களா இருந்தால் அவர்களுக்கு ஒரு சின்ன வாய்ப்பு இருக்குங்க. அதை சிவி லிஸ்ட் 2ன்னு கூட நம்ம மென்ஷன் பண்ணலாங்க. இது எப்படி அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில நபர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே கவர்மெண்ட் ஜாப்லேயே இருப்பாங்க. இருந்தாலும் இந்த ஜாபுக்கு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம் எழுதியிருப்பாங்க. அதுக்கப்புறம் எனக்கு இந்த ஜாப் வேண்டாம், நான் இதிலேயே இருக்கேன் அப்படின்ற மாதிரி அவங்க சிவியை புறக்கணிப்பாங்க. ப்ளஸ் வந்து சிவி வேறு ஏதோ மருத்துவ காரணங்கள், வெளியூர் பயணம் அந்த மாதிரி காரணங்களாலையும், அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா சிவி ப்ராப்பராக இல்லாதனாலையும் வெளியே போவாங்க நிறைய பேர். இந்த இடம் வந்து காலியாக இருக்குங்க. அந்த இடத்துக்கு வந்து நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா போகிறதுக்கு 100% வாய்ப்புகள் இருக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வேணால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ.